ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ். இன்னைக்கு பிரவேஷ் கால ரோமன் நம்பர் 2ல கவிக்கா பரிச்சயா பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். श्री सूर्यकांत त्रिपाठी निराला जी का जन्म सन 1896 में मिदनापुर जिले में हुआ. वे अपने नाम के अनुसार आधुनिक हिंदी कविता में निराली बातों के समाया. அவர் அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய கவிதை எல்லாமே புதுமையாக இருந்தது. उन्होंने पुराने के नियमों को तोड़कर नए चंद की सृष्टि की. அவர் பழைய விதிமுறைகள் எல்லாம் உடைச்சு புதிய கவிதைகளை உருவாக்கினார். वे हिंदी के मुक्त छंद के जन्मदाते माने जाते हैं. यगी नगी दर्शन शास्त्रों भी पंडिते. ஒரு தத்துவ கவிஞரும் ஆவார். சுவாமி விவேகானந்த் के विचारों से प्रवित से விவேகானந்தரோட இதுல ஈர்க்கப்பட்டு அவர் उनकी भाषा के संस्कृति गर्भित परिमल अनामिका गीतिका आदि उनकी व्याक्त रचना है. இவரோட முக்கிய ரச்சனால என்னன்னு பாத்தீங்கன்னா परिमल अनामिका गीतिका आदि उनकी व्यक्त रचना है. नेक्स्ट இப்ப நம்ம ரெண்டாவது ஆத்தர் யாருன்னு பார்க்க போறோம்னா रामधारी सिंह दिनकर. श्री रामधारी सिंह दिनकर जी का जन्म सन 1908 में बिहार के मुकेर जिले में हुआ. उनका प्रिय विषय इतिहास है. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் எதுன்னு பார்த்தா இதிகாஸ், வரலாறு, ஹிஸ்டரி. பாஷா பர் உன்கா அசாதாரண அதிகார் है. அந்த பாஷையில ரொம்ப புலமை பெற்றவராக இருந்தார். राष्ट्र का स्वर उनकी कविताओं के मुखरित हुआ है. भारत की अतीत गौरव पर ध्यान खींचते हैं. युद्ध और शांति की समस्या पर, அதாவது ஒரு யுத் போரும் சாந்தனா அமைதியும் அதை பற்றி ஒரு குருஷேத்திர கா சுச்சன் கியா, அதை பத்தி ஒரு கவியை ஒரு இதை உருவாக்கினார். குருஷேத்திரம்ங்கிற டாபிக்ல கத்யா रचना भी हुई. गद्या उन्हें रचना पढ़ार. सन 1970 में उनका निधन हुआ. ऋषि भारती ஊர்வசி, ஹிமாலயா, நீல் குசும் அதிகா உன்கி பிரமுख ரச்சனாய் है. இவரு ராம்தாரி சிங் எழுதுனதுல ரொம்ப ஃபேமஸானது எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷி பாரதி, ஊர்வசி, ஹிமாலயா, நீல் குசும் அதி உன்கி பிரமுख ரச்சனாய் है. இப்ப ரெண்டாவது ஆத்தர் நம்ம ராம்தாரி சிங் தின்கர் பத்தி பார்த்துட்டோம். இப்ப மூணாவது ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா सुमित्रा नंदन पंत. श्री सुमित्रा नंदन पंत जी का जन्म सन 19 में उत्तर प्रदेश के अल्मोड़ा जिले में हुआ. प्रकृति की कोंत में उनका शौशवा बीता है. अंत उनके रचनाओं में प्रकृति के सुरमया दर्शन मिला है. वे सायावती दात का प्रतिवर्क माने जाते हैं. वे मार्क्सिस्ट, वे गांधी के विचारों के प्रवादिक है. उनकी भाषा के सरल, मधुर और कोमल. सिदंबरा काव्या के लिए, सिदंबरम ஒரு காவியத்துக்கு சிதம்பரா காவ்யா के लिए उनको ज्ञानपीठ पुरस्कार मिला. அந்த காவியம் எழுதுறதுக்கு அவருக்கு ஞானபீட அவார்டு கிடைச்சது. सन 1917 में उनका निधन हुआ. पल्लवा, वीणा, कुंजन, मानसी, हरा आदि उनके व्याक्त रचनाएं है. இவரோட ரச்சனாவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பல்லவா, வீணா, குஞ்சன், மான்சி, ஹரா ஆதி இதெல்லாம் இவரோட இம்பார்ட்டன்ட் ரச்சனாயே. பிரவேசிக்கால ரோமன் நம்பர் 2ல 3 கவிஞர் பத்தி கேட்பாங்க. அதுல ஏதாவது ஒரு கவிஞரை பத்தி நம்ம எழுதணும். இன்னைக்கு நம்ம சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவரை பத்தி பார்த்திருக்கோம். ராம்தாரி சிங் தின்கர், சுமித்ரா நந்தன் பந்த், இந்த 3 பேரை பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ஏதோ ஒன்று வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், டேக் கேர்.